ஓம் நம சிவாயம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான மிகவும் விசேஷமான பதிவில் இன்றைய பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். இதில் என்ன அற்புதமான சிறப்பு அப்படின்னா, தனுசு ராசிக்கான பரம்பொருளை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடியது. அப்போது திருவண்ணாமலைக்கு நம்ம போனால் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடக்குன்னு மட்டும் பாருங்கள். உலகத்திலேயே திருவண்ணாமலை கிரிவலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது. திருவண்ணாமலையில் எப்போ வேணாலுமே கிரிவலம் போகலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகும்போது, அதே நேரத்தில் வழிபாடு செய்யும்போது சிறப்பு நாளுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை போனால் மட்டும் பத்தாது, என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலை கிரிவல தூரம் அப்படிங்கிறது 14 to 15 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக கம்பல்சரி இருக்கும். இதில் கிரிவலம் போகும்போது அத்தனை தெய்வங்களையும் சித்தர்கள் வாழ்ந்த அந்த ஆசிரமங்களையும் திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைன்னு சொல்லக்கூடிய புனிதமான குளங்களையும் பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, அங்கே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அங்கே நீங்கள் கிரிவலம் போகும்போது அத்தனை இயற்கையினுடைய அந்த அருளை பெற முடியுங்க. முக்கியமாக ரமண மகரிஷி ஆசிரமம், விசிறி சித்தனுடைய ஆசிரமம் போன்ற மகான்கள் வாழ்ந்த இடத்தை தரிசிக்கும்போது பொதுவாகவே எல்லாத்தினுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கிரிவல பாதையில் 8 மகா சிவலிங்கங்கள் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு சிவலிங்கங்களும் 8 திசைக்கும் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. இந்த 8ல் ஒன்று தான் தனுசு ராசிக்கு குறைகளை களைந்து நன்மைகளை செய்யக்கூடிய லிங்கமாக இறைவன் இங்கே வீற்று தனுசு ராசிக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் இந்த தரிசனம் செஞ்சுருந்தீங்க, இந்த விவரம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலை அப்படின்னாவே பல யுகத்தை கடந்து திருவண்ணாமலை தெய்வீகமாக கம்பீரமாக இருக்குங்க. ஒவ்வொரு மலைக்கு மேலேயுமே ஒரு இறைவன் இருப்பார். ஒவ்வொரு குன்றின் மேலும் குமரன் இருப்பது போல் ஒவ்வொரு மலைக்கு மேலே ஒரு கடவுளை நாம் போய் மலையேறி சாமி கும்பிட்டு வருவோம். உதாரணத்துக்கு பழனி சொல்லலாம், திருப்பதி சொல்லலாம், சிவன் மலை, இப்படி எத்தனையோ மலைகள் மேல் இறைவன் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கலியுகத்தில் மலையே இறைவனாக இருப்பது அப்படிங்கிறது திருவண்ணாமலையினுடைய சிறப்பு. இது வேறு எங்கேயுமே இல்லைங்க. இந்த அற்புதமான திருவண்ணாமலை தனுசு ராசிக்கு எவ்வளோ ஒரு லிங்க் இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் அப்படின்னு 8 லிங்கங்கள் இருக்குது. தனுசு ராசிக்கு நன்மை செய்ய இறைவன் இங்கு குபேரலிங்கமாக திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்காருங்க. தனுசு ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. திருவண்ணாமலையும் அதே நெருப்பு தத்துவத்தில் உருவான ஒரு மலை அப்படிங்கிறனால தனுசு ராசிக்கு உரிய கோயிலாக மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்கு உரிய இறைவனாக லிங்க வடிவில் இங்கு அமர்ந்து குபேரலிங்கமாக அருளை வாரி வழங்கி கொடுத்துருக்கிறாரு. தனுசு ராசியினுடைய குறைகளை குறைத்து சந்தோஷம், மகிழ்ச்சி, வளத்தை அதிகப்படுத்துகிறாரு. குபேரனாக உங்களுக்கு வாரி வழங்கும் தெய்வமாக, வாரி வழங்கும் கடவுளாக சிவபெருமான் குபேரலிங்கமாக இங்கே இருக்கார். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையான செய்தி, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது தெரியாமல் நாம் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். இல்லை நாம் திருவண்ணாமலை போனபோது இதை அறியாமல் இதை ஈஸியாக நாம் எத்தனை பேர் கடந்து வந்திருப்போம். ஏன் தனுசு ராசிக்கு குறிப்பாக அந்த குபேரலிங்க வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னா, இந்த இடம், இந்த குபேரலிங்கம் இது குரு பகவான் ஆட்சி செய்யும் இடமாக இருப்பதால், குரு பகவானுடைய ஆட்சி வீடாக இந்த குபேரலிங்கம் இருப்பதால், குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நண்பர்கள் குபேரனைப் போல் சிவபெருமானை நீங்களும் உங்களுடைய வாழ்வினுடைய ஏற்றத்திற்கும் நல் வாழ்க்கை அமையறதுக்குமே சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் பண்ணிக்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களைப் போல் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் குபேரன் இழந்து நிற்கும்போது அவருக்கு கிடைத்த வழிகாட்டுதல் படி திருவண்ணாமலை குரு பகவான் ஆட்சி செய்யும் இந்த குபேரலிங்கத்தை வழிபாடு செய்து பூஜித்து அண்ணாமலையாருடைய முழுமையான கடைக்கண் பார்வை அருள் கிடைத்து அந்த அருளை வரமாக பெற்று இழந்த அத்தனை செல்வம், புகழ், மரியாதைன்னு அனைத்து வளங்களையும் குபேரன் பெற்றதாக புராணங்கள் மூலமாக வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. குரு ஆட்சி வீடாக கருதப்படக்கூடிய குருவினுடைய ஆட்சி பெற்ற இந்த குபேரலிங்கத்தை நீங்கள் வழிபடும்போது அந்த வழிபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்தி சிவபெருமானுடைய அருளை வரமாக பெற்று
கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், பொருள், நல்விதி, முயற்சி, அறிவு, அழகு, பெருமை, துணிவு, இளமை, நோய்கள் இல்லாத வாழ்வு, வாழ்நாள் முழுமை அப்படின்னு 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ தனுசு ராசி நண்பர்களுக்காக நானும் சிவபெருமானை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேங்க. தயவு செய்து நீங்கள் அங்கே போகும் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் மாதம் மாதம் பௌர்ணமிக்கோ அல்லது உங்கள் நட்சத்திர நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாவோ அல்லது திருவண்ணாமலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாவோ இந்த வாய்ப்பை தனுசு ராசி நண்பர்கள் அவசியம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள், நேர்மையான ஒரு மனதுடன். ஓம் நம சிவாயம். நண்பர்களே, இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு பொது தகவல் அப்படின்னாலுமே 100% இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும், உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு வாய்ப்பு கிடைச்சா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று குபேரலிங்கத்தை மனதார நீங்கள் வேண்டிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த நல்ல நேரத்தில் நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நீங்கள் அங்கு சென்ற அனுபவம், குபேரலிங்கத்தை வழிபாடு செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுடைய ஒரு புரிதலுக்காக, ஒரு தெளிவுக்காக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வருங்கிறனால பெல் ஐக்கானை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.